ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சகோதரி வந்து ஒரு வீடியோ வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு வந்து 36 வயது ஆகுது. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கொஞ்சம் ஃபேமிலியில் ப்ராப்ளமாக இருக்குது. நான் இது வரைக்கும் சேமிக்கவே இல்லை. எங்களுடைய குறைவான வருமானத்தை வச்சு நான் எப்படி வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி சேமிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதற்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய செலவுகள் அப்படிங்கிறத குறைச்சிட்டு எப்படி வந்து இது வரைக்கும் சேமிக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமிலியில் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சிங்கிள் மதராக இருக்காங்க அப்படின்னா, அவங்க எப்படி செலவுகளை குறைக்கலாம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே வாடகை அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? வாடகை அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம். இந்த வாடகை வீடு அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்களுடைய வருமானம் ரூ. 100 இருக்குது அப்படின்னா, அந்த ரூ. 100 அல்லது 100க்கு ரூ. 10 அல்லது ரூ. 20 இதுக்குள்ளே கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நான் வந்து இவங்க வந்து சிங்கிள் இன்கமாக இருக்குது, ஒரு 15,000 தான் உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 3000 அல்லது 4000 இதுக்கு உள்ள இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வாடகை வீடு வந்து ரொம்ப கம்மியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா மாதம் நம்ம வாடகைக்கான செலவு அப்படிங்கிறது தான் இப்போ பெரும்பாலான ஃபேமிலிஸில் வந்து கூடுதலாக செலவாக இருக்குது. அதனால் இந்த வாடகை அப்படிங்கிறது கம்மியாக எங்கே கிடைக்குது பார்த்து அதை வந்து இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களால் ஒரு ரூ. 1,00,000 அல்லது வந்து ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ஒத்திகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்திக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பணத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா, வாடகை கொடுக்க வேண்டியதில்லை. அந்த பணத்துக்காக அவங்க வந்து நம்ம வந்து குடியிருந்துக்கலாம். நம்ம வீட்டை விட்டு காலி பண்ணும்போது அந்த மொத்த பணமும் நம்மளுக்கு வந்துடும். இப்போ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பணம் வந்து கரையாமல் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ரிட்டர்னும் கிடைச்சிரும். அப்படி இருக்கிறப்போ வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த ஒத்திக்கு போகிறதுக்கு போயிட்டோம் அப்படின்னா, இந்த செலவு வந்து கம்மியாயிரும். சிலர் வந்து இந்த 3000 4000த்துக்கெல்லாம் எங்கே வீடு கிடைக்குது, இன்னும் என்ன இதையே சொல்லிட்டு இருக்கீங்கிற மாதிரியும் நினைக்கிறீங்க. பட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி கூட ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு தான். 1500 ஒரு ரூமு கிச்சன் இருந்துச்சுங்க. இன்னுமுமே அது அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். கண்டிப்பாக கொஞ்சம் தேடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதில் வந்து மிகப்பெரிய அளவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பணத்தை ரொம்ப சேமிக்க முடியும். அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வருது அப்படின்னா, அந்த வருமானம் எவ்வளவா இருந்தாலும் 5000 தான் வந்தாலும் சரி, 10,000 தான் வந்தாலும் சரி, முதல்ல ஒரு 500 எடுத்து தனியாக வச்சுருங்க. இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்ஸ்லேயோ ஒரு பேக்லேயோ எதுலேயோ ஒன்றில் போட்டு அந்த பணம் வந்து நம்மளுடையது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல சேஃபாக வச்சுருங்க. பீரோ லாக்கராக இருக்கலாம், சாமி படமாக இருக்கலாம், அல்லது சேரியாக இருக்கலாம். உங்களுக்கு எங்கே வச்சா அது வந்து சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து வச்சுருங்க. இந்த பணத்தை எதுக்குமே செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வருது, கையில் காசே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து பழக்கப்படுத்திக்கோங்க. உங்கள் வருமானம் வந்த உடனே ஒரு 500 1000 எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது நம்ம மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து மகளிர் தொகை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு 1000 வருது இல்லைங்களா? இந்த 1000 முழுமையாக செலவு பண்ணாமல் இதில் இருந்து ஒரு 500 எடுத்து அதை வந்து கோல்டு அல்லது வந்து சில்வர் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்கள். ஏன் இதை இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வரைக்கும் நான் சேமித்ததே இல்லை. அப்படி இருக்கிறப்ப நான் என்ன மாதிரியான சேவிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு. இதை வந்து நீங்கள் ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க. மாதம் ஒரு 1000 வருதா, அதுலேருந்து 500 நான் செலவு பண்ணிக்கிட்டு 500 சேமிப்புக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு கோல்டு சில்வர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டில் கூட போட்டு சேமித்து வைக்கலாம். இதை வந்து பழக்கமாக வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும். இந்த ரேஷன் பொருட்களில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ரைஸு, அப்புறம் வந்து ஆயில் நம்மளுக்கு கிடைக்கும், அப்புறம் வந்து தால் கிடைக்கும். இந்த மாதிரி என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் முழுமையாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய மளிகை அப்படிங்கிற செலவு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, 1000 அல்லது 1500 இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. குறைவான வருமானம் இருக்கிறவங்க இதை முழுசாக பயன்படுத்திட்டு மளிகை பொருட்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு 1000 1500 நீங்கள் வந்து பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஓகே தான். சப்போஸ் இல்லை அப்படின்னா செகண்ட் ஹேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓஎல்எக்ஸு அந்த மாதிரி நிறைய வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு குறைந்தபட்சமாக 10,000 வேணும் அப்படின்னா நீங்கள் 2000 3000த்துக்கு சூப்பராக வந்து டிவி வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படிங்களா, எங்களுடைய எல்இடி டிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகலை. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓஎல்எக்ஸில் இருந்து எங்களுக்கு வந்து ஒரு 1500க்கு
சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல. நான் வேணா ஸ்க்ரீன்ல கூட குடுக்குறேன். 1500க்கு ஒரு டிவி, பழைய டிவி கிடைச்சது. அந்த டிவி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா ஓடிட்டுருக்கு. அத தான் நாங்க யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து சேமிக்கணும்னு நினைக்கும்போது பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அதிகமா செலவு அப்படிங்கிறது நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு தான் பண்ணுவோம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் சேமிக்கிற வரைக்கும் இந்த இதெல்லாம் வந்து இயர்லி ஒன்ஸ் ஒரே ஒரு தடவ மட்டும் வாங்குற மாரி நீங்க பார்த்துக்கோங்க. அல்லது 2 தடவ வாங்குற மாரி பார்த்துக்குங்க. இப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா இதோடைய செலவு எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் தான் வாங்கணும். இது தேவை அப்படின்னா மட்டும் வாங்குற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மொபைல் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணா ஆயிடுச்சு. இந்த மொபைல் அப்படிங்கிறது நம்ம வந்து வாங்கலாம். பட் வந்து நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் காஸ்ட்லியா ஒரு தடவ தானே வாங்க போறோம். இஎம்ஐல கிடைக்குதேன்னு சொல்லிட்டு அதிக அமௌண்ட் வந்து குடுத்து வாங்குறாங்க. பட் வந்து அப்படி இல்லாம மொபைல் அப்படிங்கிறது வந்து நம்மள வந்து தேவைக்காக எவ்வளவுக்கு தேவையோ அந்த அமௌண்ட்டுக்குள்ள வாங்கிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நெட் யூசேஜ் அப்படிங்கிறது தேவைப்பட்டா வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா, நீங்க வந்து பேசுறதுக்கு மட்டும் பைசா போட்டுட்டு நெட் வந்து இல்லாத மாதிரி நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, அதுலயும் வந்து பணம் வந்து நம்மளால சேமிக்க முடியும். இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து அ கே அ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஈபி பில் வந்து எல்லாருக்குமே வரும். இந்த ஈபி பில்ல வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 100 யூனிட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா குடுக்குறாங்க. இந்த 100 யூனிட்குள்ளேயே நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, ஈபி பில் வந்து நம்மளுக்கு வந்து 0 அப்படின்னு வந்துரும். அப்ப இந்த பணத்த என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சேவ் பண்ணலாம். இதையுமே நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்க கையில வந்து செலவெல்லாம் போக வெறும் ஒரே ஒரு ரூ. 100 தான் இருக்கு. இத எப்படி சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து ஒரு எஸ்பி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்க பேர்ல. இந்த ஓப்பன் பண்ணிட்டு அப்பப்போ உங்க கையில ரூ. 100 ரூ. 200 கிடைக்குது அப்படின்னா, இதுக்குள்ள போட்டுட்டு அத வந்து போட்டு எடுக்கிற மாரி வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து தொடர்ந்து பணத்த எடுத்து நம்ம செலவு பண்ணிருவோம்னு உங்களுக்கு தோணுதுன்னா, அத வந்து ஆர்டியா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டில வந்து உங்களுக்கு வந்து வட்டி விகிதம் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும். இப்போ வந்து ரூ. 100 மாசம் மாசம் போடுறீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல 5 வருஷம் போடுவோம். ஒரு 15,000 20,000 அப்படி வந்து நம்மளுக்கு வட்டியோட கிடைக்கும். இத கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சேமிப்ப நீங்க வந்து தொடர்ந்து செய்யற மாரி நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தினமும் வந்து ஏதாவது ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணுங்க. மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல வந்து ரூ. 1 சேமிக்கிறது, ரூ. 2 அப்புறம் வந்து ரூ. 4 ரூ. 5 ரூ. 10 ரூ. 20 ரூ. 50 ரூ. 100 இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இந்த மாரி எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெறைய வீடியோஸ் வந்து குடுத்துருக்கிறேன். இதுல வந்து ரொம்ப ஃபேமஸானது ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலண்டர் சேமிப்பு. இந்த காலண்டர் சேமிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சிஸ்டருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அதனால இன்னொரு தடவ நான் வந்து உங்களோட ஷேர் பண்றேன். நான் பார்த்தீங்கன்னா, கேலண்டர் சேமிப்பு இந்த மாரி ஒரு பாக்ஸ் வச்சு தான் நான் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேலண்டர் வந்து இது வந்து பழைய ஒரு எம்ப்டி பாக்ஸு. இத வந்து வச்சு நான் வந்து இதில என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எப்பவாவது ஒவ்வொரு மாசத்துல சேமிப்பேன். சேமிக்கும்போது இந்த சில்லறை காசுகள் இருக்கு இல்லைங்களா, இத வந்து நான் வந்து எப்படி சேமிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தேதி இருக்கு இல்லைங்களா, இப்போ 1ஆம் தேதி அப்படின்னா, 1ஆம் தேதினா ரூ. 1, 2ஆம் தேதி ரூ. 2, 3ஆம் தேதி ரூ. 3 அப்படின்னு வரிசையா நீங்க போட்டுட்டே வாங்க. உங்களுக்கு 31வது நாள் வரும்பொழுது ரூ. 31 போட்டிருப்பீங்க. இப்ப இது வந்து ஒவ்வொரு நாளும் ரூ. 1 அந்தந்த நாளுக்கான அமௌண்ட்ட போட்டிங்கன்னா, ஒரு மாசத்துல உங்க கையில வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 500 சாதாரணமா உங்களால சேமிச்சிட முடியும். இந்த மாரி சின்ன சின்ன சேமிப்புகள் அப்படிங்கிறத நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களால சேமிக்க முடியுதோ, அந்த சேமிப்பெல்லாம் பண்ணிட்டு, உங்க கையில மீதம் வந்து ரூ. 100 தான் இருக்கு அப்படின்னா கூட, அத செலவு பண்ணிடாம, அத அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ்லயோ, பேங்க்லயோ போட்டு சேமிக்கிற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. முதல்ல சேமிக்க ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆனா, நம்ம சேமிக்க பழகிட்டோம் அப்படின்னா, தொடர்ந்து நம்மளால சேமிச்சிட முடியும். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நெனச்சோம் அப்படின்னா, எப்பவுமே எதுவுமே பண்ண முடியாது. நம்மளால முடியும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா எல்லாராலயும் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். அந்த நம்பிக்கை வந்து நம்ம முதல்ல நம்ம மேல நம்ம வைக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள ஏற்படுத்தி குடுக்கும். அதனால சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களாலயும் நெறைய சேமிக்க முடியும். உங்களாலயும் நெனச்ச இடத்துக்கு போகறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.